புடுவானோ அந்த ரோட்டு வர புளியா மாறா ரோட்டு வர புளியா மாறா ஏறி உழுக்குனா ஒண்ணும் இல்ல என் மூக்கல ஜலதோஷா என் மூக்கல ஜலதோஷா நான் சிந்தி பார்த்தா எதுவும் வரல சிந்தி பார்த்தா நான் எதுவும் இல்லைங்கன்னா ஒப்பாரி வைக்கிறீங்க எவன் செத்து விடாங்க அது ஒண்ணு யாருன்னா செத்துட்டா ஒரு 30 ரூபாய் சுத்தி நின்னாங்க மாட்டாங்க இப்பெல்லாம் ஆயுத்துல டீ வச்சு உக்காதிக்கிறாங்க சாவு அவ்வளோ சிம்பிளா போச்சு நான் எப்படி சொல்லுவேன் வாயில தான் சொல்லுவேன் வாயில சொல்ல கையில சொல்லுவாங்க என்னால சொல்ல முடியல மாமா ஏமா சொல்லத்தான் முடியல சொல்லாம தவிக்கிறேன் சொல்ல முடியலன்னா தவிக்கிறேன் என்னதான் நடக்குது என்னதான் பண்றீங்க இல்ல மாமா நான் சொல்ல நினைக்கிறேன் அந்த விஷயத்த நினைச்சா வாய் கூசுது யா புளிமை சாப்பிட்டியா அட சாப்பிடாதா பல்லுல கூசு ஒரு மகாராணி புளிமை என்ன சாப்பிடுவாங்க அம்மா உங்களுக்கு என்னமாச்சு எனக்கு ஒன்றும் ஆகல 4 முறை பேஜாச்சு டேய் பேதியான உடலாடா கட்டு விடாம இருக்க போறாங்க ஆமா ஓட்டு போற நல்லா இருக்கிறாரா டேய் டேய் அப்படி போல வருவாங்க எங்க அம்மா பார்த்தாளா நீ கட்டு உக்காந்து இருப்ப டேய் நம்ம மனைவிடாவா யாரா பாக்கிட்டு யாரா காட்டுறாரா இல்ல மாமா யாரு நம்ம அரண்மனை என்ன தேவடியா கால வெச்சா நீ தான் முதல்ல வெச்ச குளு குளு போயிங்க அரண்மனை அப்ப என் மனைவி தேவடியா சாரி டேய் இது யார் நம்ம கொண்டாடி இது கூட்டது சொசைட்டி என்ன இது தங்கத்தின் தங்கண்டாய் தங்கண்டா இது சாதாரண தங்கம் தங்கம் சொக்க தங்கண்டா அது 916 ஆமா முத்திர கொத்துண்டு நம்ம பொண்ணுக்கு கல்லது அம்மா வேலைக்கு என்னாச்சு ஏமா சொல்லிட்டேம்மா ஒண்ணு சொல்லு போடா யாரு எவ்வளோ பொறுமையாக வந்து பட்டுனா தலைவி நீ நிக்கிற போர் தலை வெட்ட போனாங்காட்டி அப்படி சேர்ந்துருமா ஓடியாட்டம் தலை வெட்டறியா அதேதான் உங்க கையில விட்டுவாங்க வீட்டு போலாவா நம்ம பொண்ணு அனுப்பிட்டு வரலாமா பாங்க பாங்க வீட்டு போங்க போடா எழுந்து போடா என்னடா ஆயா கூப்பிடுறாங்க உக்காந்துங்கிறா போடா போடா அந்த பையன் நல்லா இது அவன் போன் பண்றான் பைக் எடுத்துன்னு சொல்லி பண்றா இந்த உங்க சீட்டு கூட வரான் எல்லாம் இல்லடா இப்ப மறந்து இல்லை அவனே வெக்க போட்டு போறான் என்ன அப்படி சொல்லிட்டாங்களே அப்பா கிட்ட சொல்ற கேட்டுன்னு திரும்பி பாருமா யாருன்னு பாத்தும்போ கேட்டது இல்லை அப்படியா அதான பார்த்தேன் நம்ம பொண்ணு கல்ல வேலை அந்த பையனை லவ் பண்றான் எந்த பையனை அதாங்க புதுசா வேலை நான் உங்களை கதிருவேன் அவனை லவ் பண்ணிக்கிறீங்க நாட்டு மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு போச்சு தவறு நம்முடையது இல்ல திருமண வயதுல மகள் இருக்கிறப்ப நாம் இருவர் திருமணம் முதல்த்தவர் அவளுக்கு ஒரு வரனை பார்த்து மனம் முடித்துதான் அது முதல்ல செஞ்சிருக்கோம் வாயம் போடுங்கள 2 பேரும் கல்யாணம் பண்ண ஆசை பண்ணலாம் தான் எந்த ஒரு பெற்றவங்களும் கல்யாணம் பண்ண ஆசை இருக்கும் ஆனா லவ் பண்றது நல்லா பேசா என்ன விட்டேன் அதான் பையன் அவன் லவ் பண்ணது ஊர் உலகலாம் ஆமா ஆமா எல்லாம் தெரிஞ்சுட்டான் ஒரு பசங்களை விடுக்க வரமாட்டேன்ட்டாங்க ஒருத்தவங்க ஓட்டாங்க இதுவரை ஒரு உண்மையை மறைத்து வைத்திருந்தேன் எனது மூத்த மனைவி இறந்து விட்டாலே மணிமேகலை அவருடைய தம்பிதான் இந்த ஆள வந்தான் ஏன் எனக்கு மைத்தோட நம்மளை கொடுத்து விட்டால் போகிறேன் நான் போய் ஆம்பளை பேச முடியும் நீ பேச முடிவா எப்ப பார்த்தாலும் அந்த கொடுத்தே இருப்போம் போடா பால தலையை பார்த்தா பணம் வாட்ட சாப்பிட மாரி அண்ணா அந்த காரணம் நான் இதுவரை அரசியல் வாழ்க்கை வாழ்ந்து விட்டேன் இனி ஏதோ புதிய ஒரு பாதைக்கு உறவு முறையாக பார்க்கிற போது உன் அக்கால் பெற்ற மகளுக்கு வேல்விழி மணிமகளை பெற்ற பொச்சிலை வேல்விழி எனது மகள் வேல்விழி மகள் வேல்விழி உனக்கு நான் திருமணம் செய்கிறேன்
மாமா, என்ன சிரிப்பு? மாமா, கெட்ட பாலை எவனாவது குடிப்பானா? கெட்ட பழத்தை எவனாவது ருசி பார்ப்பானா? ஏழ்மை ஒரு எச்சில் பட்டை கடை, அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு தாசி, அவள் ஒரு வேசி, அவளை என் தலைமையில் கட்டலாம் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கிறோம். மணிமேகலை பெற்றெடுத்த பொற்றில வேலை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று மனம் துடிக்கிறது. சட்டத்தை காத்த உத்தமா, என் அக்கா இறக்க தருவாய். சத்தியம் என்ற இதயத்தை காப்பதற்காக இன்று வரை மறவாமல் மைக்கோனுக்கு உன் பெண்ணை தர வேண்டும் என்று உன்னுடன் அமைதியாக இருந்தால் சேதாரமாகாது. முடித்தால் இந்த ஆசிரம் என்ன போயும். மாமா, மனிதர்களை பெற்றெடுத்த பொற்றில வேலை எனக்கு திருமணம் செய்ய வேண்டும். நான் ஏற்றுக்கொள்கிறேன் மாமா. இந்த காலை கையால் நினைத்தேன். காலை கையால் நினைக்கிறேன். காலை கையால் பதிமுறை இல்லடா, பாத பூஜை. பாத பூஜையா நான் செய்யக்கூடாதா மாமா? மாமா, மனிதர்களை பெற்றெடுத்த பொற்றில வேள்வியை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்வதை போல் செய்து முடிக்க வேண்டும். எப்படி வைத்தனா? உன் சிரசு மேல இருக்க மணிமுடி எனது மணிமுடி, இந்த சிம்மாசனம், இந்த நாடு நகரம் அனைத்தும் முப்படை தளபதி ஆளவந்தானுக்கு உயிர் சாசனம் எழுதினார் உன் மகன் என் அக்காவும் பாரம்பரியத்தை வளர்த்து விட்டு சென்றான் தடுத்து வந்தான். என் நாட்டு உனக்கு உண்ண உணவளித்தேன், உனக்கு உணவளித்தேன். போனால் போனட்டு ஒரு உணவு கொடுத்து எப்போதும் நான் ஈடாக பேசுவாய். இனி மொத்தம் இருக்காது, இந்த நாட்டில் இருக்காது. எழுந்து வாழ்வாங்க. ஒரு பணங்காட்டு நரி உசரத்தலப்பு கண்டார். எக்கிரது வந்து ஓடி மாட்டேன். என்ன கேட்குமா? நாட்டுக்கறியா கோழிக்கறியா? நீங்க கோவப்படாதீங்க. நீ ஏன் கோவப்படுற? என் சீமா ஏமா ரொம்ப நேரம் பேசுற? மகிழ்ச்சியா கோவப்படாதே அவங்க ஐயா. நீ கோவப்படாதே. உனக்கு பிபி இருக்குது, 1.5 கிலோ, உனக்கு சுகர் இருக்குது, 2.5 கிலோ, ஆஸ்துமா இருக்குது, 3.5 கிலோ, தைராய்டு, 4 கிலோ. கீதமா உனக்கு கீதமா கீதமா ஒன்னா காலையில மணிமாற ஒரு வயிற கம்பி அசைக்க பார்க்க முடியும். மாமா அந்த ஆளு என்ன சொல்லிட்டு போறாரு? இல்ல இல்ல, அவரு உன்னை எதுக்காக போட்டவங்கன்னா அவன் சொத்துக்காக போட்டவங்க எண்ணம். ஆனாலும் சொத்து யாருக்குன்னு ஏறி ஊத்து உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சொத்தெல்லாம் ஏறி எவனா கொடுத்துட்டு நான் டீ கால போய் டீ கிளாஸ் கழுவி உயிர் பாதுகாப்பு யாருக்கு எழுதி போறாங்க? இது யாரு? நம்ம பொண்டாட்டி. இது கூட்டணி சொசைட்டி. நம்ம பொண்டாட்டி பையன் எனக்கு வேணாம். 300 எனக்கு எதுவும் வேணாங்க. அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வை. அனாத ஆசிரமத்துக்கு எழுதாதே.
நானே அனாதை தான். எனக்கு என்னப்பா இந்த நாட்டை எழுதி உன் கையில கொடுத்த நீ என்ன பண்ணுவேன்? நான் இந்த பெரிய நாட்டை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எதுவும் ஒயின் ஷாப்ல குத்துட்டு அன்னாடிக்கு ஒரு கோட்டை கூட வாங்கி சாப்பிடலாம். என் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஒயின் ஷாப்ல குடிச்ச நாட்டை நீ தான் தப்பா நினைக்கிறேன். ஒயின் ஷாப் தான் சரக்கு, நாடு தான் தண்ணி, ரெண்டும் கலந்தா தான் கரெக்டா இருக்கும் உடம்பு. அப்ப ஒயின் ஷாப் இல்ல நாடு இல்லன்னு சொல்ல வரேன். நான் வேற சொல்லுமா? டப்புன்னு நாட்டிலி இந்த மணிவில் நாட்டாளக்கூடிய மணிமாரை உயிர் சாசனம் யாதனில் எனது மனைவி இளையமணி சாருக்கு இந்த நாடு நகர் உனக்கு சொந்தம். மணிமாற உடலிலே உயிர் மூச்சு இருப்பது உனக்கு சொந்தம். நான் இறந்து விட்ட பிறகு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்துமே என் மகள் வேல் விழிக்கே சொந்தம். இப்படிக்கு மணிமாறா சொத்து விலங்கு நீங்க ஆழத்துக்கு தான் நுழைவீங்க. என்னடா இது உயிரோடு வரைக்கும் எனக்கா? நீ கவலைப்படாத, அவருக்கு ஏஜ் தெரியும். அதுக்குதான் நான் 2 பேப்பர் வச்சுக்கிறேன். மேல் பேப்பர்ல சொத்து ஒரு எழுதிக்கிறார், கீழ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுக்கிறேன். மேல் பேப்பர் கிழிச்சிட்டு கீழ் பேப்பர்ல மொத்தத்தை எழுதிக்கிறேன். வரா சரி, அதனால சொத்து எழுதி வாங்கியாச்சு. அந்த போட்டு போடு. அது உன்னத்தனை தவறல்ல. மன்னா இருந்தவன் மதுவரை முதல் தவறு. திருமண வயதில மகளிருக்கு 2வது திருமணத்தை முடிக்க 2வது தவறு. நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த பிள்ளைக்கு சரியா நீதி வழங்காமலே பாலா சிறந்து 3வது தவறு. நான் செய்த தவறுக்கு ஆண்டவன் சரியான தண்டனை கொடுத்து விட்டார். ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும்.